சார். யோ, நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா? 5 லட்சம் ரூபா போய் ரெடி பண்ணிட்டு வாங்க, போங்க. சரிங்க சார், வரேன் சார். இன்ஸ்பெக்டர் துர்கா மேடம் இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நமக்கு நல்ல நேரம் தான். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இவங்க எதுக்கு இங்க வராங்க? வாலட்சுமி மேடம் வேற உள்ளதான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், என் மகனை கடத்திட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார். கண்டுபிடிச்சா தகவல் சொல்லுவோம். இப்ப கிளம்புங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு உங்க மகனை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? அப்பப்ப உங்க மகன் காணாம போயிடுவான், இல்ல யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதா எங்களோட வேலையா? எங்களுக்கு வேற வேலை இல்ல சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, சட்டம் அதன் கடமையை செய்யும். நீங்க கிளம்புங்க. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஏங்க உங்களதாங்க, கிளம்புங்க. சார், ஹாஸ்பிட்டல் இருந்த என் மகனை கொலை பண்ண வந்தது உங்க இன்ஸ்பெக்டர் தான். என் பையனை அவங்க தான் சார் ஆள் வச்சு கடத்திருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை எப்படியாவது என் மகனை திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இனிமே எங்க இன்ஸ்பெக்டர் மேடத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டிடுவேன். எங்க இன்ஸ்பெக்டர் எவ்வளவு நேர்மையான அதிகாரி. அவங்கள பத்தி வாய் கூசாம இப்படி தப்பா பேசுறீங்க. மரியாதையா கிளம்பிடுங்க, கிளம்புங்க. சார், சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கிளம்புங்க. கிளம்புமா. அம்மாவா? ஹலோ, வாழ்த்துக்கள் தூப்பு துர்கா. இப்ப எதுக்காக எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் துர்காவா? ஸ்டேஷன்ல கால் எடுத்து வச்ச முத நாளே 5 லட்சம் ரூபாய். இல்ல 3 லட்சம் ரூபாய் நீ சம்பாதிச்சிருக்க. அந்த திறமைக்கு தான் நான் வாழ்த்து சொன்னேன். என்னம்மா பேச்சையே காணோம்? 5 லட்சத்துல 3 லட்சம் உனக்கு, 2 லட்சத்தை மத்தவங்க பங்கு போட்டுக்கிட்டாங்க. என்ன அதுக்குள்ள எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமா, இப்போ இங்க நடந்தது அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு? நீ இப்பதான் வில்லி. நான் ஆரம்பத்துல இருந்தே வில்லி. எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. எங்க என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷமே என்ன தேடி தகவல் வரும். நீ பொழப்புக்காக கிரிமினல், ஆனா நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல். என்ன ஏமாத்தவோ என்கிட்ட இருந்து தப்பிக்கவோ ட்ரை பண்ணாதமா. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். வாங்கின அமௌண்ட்ல உங்களுக்கும் ஒரு பங்கு வரும். பணம் வந்ததும் உங்க பங்கு உங்ககிட்ட வந்து சேரும். அந்த பணம் எனக்கு முக்கியம் அல்ல. எந்த பங்கும் எனக்கு தேவையில்லை. இன்னும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து லஞ்சம் கேட்டு வாங்கிக்கோ. நேர்மையான இன்ஸ்பெக்டர் துர்கா, அந்த நல்ல பேரை நீ கெடுக்கணும். அவளோட குட் இமேஜ மொத்தமா டேமேஜ் ஆக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அத ஒழுங்கா செய். சார், வணக்கம் சார். வணக்கம். மேடம் வந்திருக்காங்க. என்ன விஷயம்? மேடம் பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் மேடம் பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன சார் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? பணம் தருவீங்களா தர மாட்டீங்களா? இருங்க சார், தரேன் சார், தரேன். கமிஷனர் வர நேரமா, வழியில நிக்காதீங்க. சொன்ன கேளுங்க, ஓரமா போங்க. சார், கமிஷனர் ஒரு தடவை பார்த்துட்டு போயிரு சார். எங்களுக்கு நியாயம் வேணும். எங்களுக்கு எங்க பையன் வேணும். ஐயாவை பார்த்துட்டு மட்டும் நாங்க போயிடுறோம். அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாதுமா. நீங்க மனு வேணா கொடுத்துட்டு போங்க. சார், ஒரே ஒரு தடவை ஐயாவை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம் சார். சொன்ன கேளுங்க. சார், அது வந்து என்னாச்சு? வணக்கம் வணக்கம் சார். நீங்க எஸ்ஐ சந்திரசேகரோட அப்பா அம்மா தானே? ஆமா சார். ஆமா சார். ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சரிங்க சார், வாங்க.